ஃபஸ்ட்டு முட்டை தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 முட்டையை உடச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தக்காளி மட்டும் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வந்து இதை அடிச்சிடலாம். இந்த மசாலாலாம் ஒன்றா ஈவனாக கலந்து வரணும். இந்த அளவுக்கு அடித்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்கட்டும். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம எப்பவும் போல் நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிடலாம். நீங்கள் எப்போவுமே வந்து நார்மலாக முட்டை தோசை அப்படியே உடச்சி ஊற்றி நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தோசை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது போல் ஊற்றிட்டு ஒரு சின்ன கரண்டியில் அப்படியே அழகாக தேய்ச்சி விடுங்க. ஒரு ஸ்பூன் அப்படின்னா இது போல் கரண்டியில் நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டதுன்னா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணும்னாலும் நம்ம தூவிக்கலாம். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முட்டை தோசை ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு சைடிஷே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.